ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சந்திரஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எண்ணெயில் போட்ட மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். இது இன்னொரு மெத்தடு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்டோட கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடாலுமே அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை, ஒரு தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கு நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம கோவக்காயை வேக வைக்கலாம். இல்லைனா எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா இதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள், தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம தேவைப்பட்டால் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் தான். இதை நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.